அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்குறோம், டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஏன்னா வந்து சப்ஜெக்டையும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாற்றிருந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கில் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 200 ஃபீஸ் பே பண்ணிட்டு ஃபர்தராக அடுத்த ரிசல்ட் போக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது வந்து ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கையை வெளியிட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட வேகன்சி வந்து 4000 வேகன்சி, சரிங்களா. இது ஒரு அப்டேட் இன்றைக்கி காலையிலே வந்துருச்சு இந்த அப்டேட். ஸோ அதுதான் இது. வேகன்சி 3935. ஸோ படிக்கணும், நல்லா படிங்க. நம்ம சேனலில் குரூப் 4 ஆனால் தமிழ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, ஜிகே டெஸ்ட் சீரிஸ் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான கணினி வழித்துறை சான்று சரிபார்ப்பை விரைவாக நிறைவு செய்தல். கணினி வழித்துறை சான்று சரிபார்ப்புக்கு தெரிவு செய்யப்பட்ட தேர்வுகளின் பட்டியல் வந்து 5 வேலை நாட்களில் கணினி வழித்துறை சான்று சரிபார்ப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு சான்றிதழ்கள்னா மீள பதிவேற்றம் செய்ய வேண்டிய தேர்வுகளின் பட்டியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வான வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்றைக்கி வந்து அப்டேட்ஸு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. தேங்க்யூ.